போன வாரம் திங்கட்கிழமை, அதாவது செப்டம்பர் 4, 2023 அன்று அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பதிவிட்ட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோவில் அவர் என்ன சொன்னார்னா, அதனால ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் ஆப்ஷன் பையர் அப்படின்னா இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், கன்சாலிடேட் மார்க்கெட் அந்த மாதிரியான மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை நான் செஞ்சே தான் ஆகணும், இல்லைன்னா கை நடுக்க வந்துடும் அப்படின்னா ஒரு லாட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? பட் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் வித் ஸ்டாப் லாஸோட. ஓகேங்களா? இது மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஆப்ஷன் பையருக்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்தாரு. அதே வீடியோவில் கமெண்ட்ஸ் டேப்ல நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, காலையில் 9:15 கை தானே நடுங்க ஆரம்பிச்சிடுது, அதுக்கு ஒரு நல்வழி காட்டினா உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும்னு நான் கேட்ட கேள்விக்கு அர்ஜுன் ஐயா அவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கும் நம் எல்லோருக்கும் பயன்பெறும் வகையில் அற்புதமான முறையில் பதிலளித்துள்ளார். அவர் பதிலளித்துள்ள முழு வீடியோவை மேல இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தாலும் சரி, அல்லது நம்முடைய இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணியும் பார்த்து பயன்பெறலாம். அவருடைய பதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே, நம்ம இப்ப நம்முடைய இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் லாபமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் தினமும் பங்குச்சந்தைக்கு மொய் வைக்க துடிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்த்தரலாம். மணி இப்போ 9:14 AM, மண்டே செப்டம்பர் 11, 2023. ப்ரீ ஓப்பனிங் செஷன் முடிந்த பிறகு பேங்க் நிஃப்டி மற்றும் நிஃப்டி 50 இரண்டுமே சின்ன கேப் அப் ஓப்பனிங் ஆக போகுது. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே சின்ன கேப் அப் ஓப்பனிங். அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். கடந்த 2 நாட்களாக பங்கு சந்தையை புரட்டி பார்த்ததில் இன்று கரடி பக்கமே காற்று வீசும் என்ற முடிவில் இருக்கும் போது, இன்று காலை சந்தை துவங்கிய பிறகு என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு நான் இன்று காளையனுடன் சேர்ந்து காலை சந்தையில் லாபம் ஈட்டலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். ஆதலால் என்னுடைய இந்த திடீர் திருப்பத்திற்கு பலன் கிடைக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மணி இப்போ 9:26 AM, நிஃப்டி 50 செப்டம்பர் 14, 20,050 கால் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு இங்க டார்கெட்ல 25% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது. குவான்டிட்டியில 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்ப இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் பிரைஸ்ல 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 28.55 காசுல இருந்து நம்ம டார்கெட்ல செட் பண்ணின 25% 35.70 காசை ரீச் பண்ணுமா, அல்லது நம்ம ஸ்ட்ரைக்கு நான் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் எங்க போய் நிக்குதுன்னு ஃப்ரூட் பிரெட்டை நல்லா பதமா டோஸ்ட் பண்ணி அதுல கச்சிதமா ஜாம் அப்ளை பண்ணி சுவையா சாப்பிட்டுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50ல இருந்து செப்டம்பர் 14 20,050 கால் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 28.55 காசுக்கு பிறகு சிறிது நேரம் கரடியின் விளையாட்டுத்தனத்தினால் நம்முடைய காலை மிரண்டு போய் பின்னோக்கி சென்றுள்ளது. அதாவது நம்ம ஸ்ட்ரைக் 25.20 காசு வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 167.50 காசு மைனஸ்ல இருந்திருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 11.73% மைனஸ்ல இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து நம்முடைய காலை தனது கூர்மையான கொம்பினால் கரடியை குத்தி தூக்கி வீசி எறிந்து விட்டு நம்முடைய இலக்கை சலங்கை ஒளியுடன் வெற்றிகரமாக வந்தடைந்தது. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 385 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த வாரத்தின் முதல் நாளான இன்று நமக்கு வெற்றியை பரிசளித்த காளையனுக்கு நன்றிகள் கோடி. இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணின பிறகு சிறிதும் தயங்காமல் தொடர்ந்து முன்னோக்கி பயணம் செய்து 59 ரூபாயில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டது. நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் ஆன 28.55 காசை வச்சு டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா டோட்டலா இந்த ஸ்ட்ரைக் 106.65% ப்ராஃபிட்ல இருந்திருக்குவா. நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணின அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டு ஆவரேஜ் பிரைஸ் 28.55 காசு போட்டா 1427.50 காசு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டையும் தாண்டி எக்ஸிட் ஆனதுனால நம்முடைய லாபம் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டு 7.70 பாயிண்ட்ஸ் போட்டா 385 ரூபாய். அதாவது மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 27.50 காசு ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. 1427.50 காசுல நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணி நம்ம புக் பண்ணின ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 385 ரூபாய். அதாவது 26.97% லாபம். இதுல மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 1.92% ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இன்றைய பொழுது லாபகரமாகவே அமைந்தது. நம்ம இன்னைக்கு நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா? நம்ம இன்னைக்கு சரியான ஸ்ட்ரைக், அதாவது கால் ஆப்ஷனா அல்லது புட் ஆப்ஷனா அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல என்ட்ரி எடுத்தோமா? நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா? நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல ஒரே ஒரு ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்திருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிருக்கு. நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணலனாலும் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைத்திருக்கு. தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தின ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் முழுமையாக தெரியாம இந்த கனமழையில் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு தெருமுனையில இருக்கிற டீ கடைக்கு போய் சூடா ஒரு கிளாஸ் டீயை போட்டுட்டு ஒரு துளி சேறு கூட மேல படாம ஈஸியா வீடு திரும்பிடலாம் எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம நாங்கெல்லாம் மட்ட மத்தியானத்துல மொட்டை வெயிலேயே சூடா டீ குடிச்சவங்க இதெல்லாம் ஏமாத்திரம்னு உள்ள வந்தீங்கன்னா பையில இருக்கிற பணத்தை மார்க்கெட் நம் கண் முன்னே கால்வாயின் சுழலில் விழுந்த காகிதம் போல் சுழன்று கொண்டே உள் இழுத்து விடும். வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செய்து பங்கு சந்தையில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். சரி, ஓகே. வழக்கம் போல நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்றதுக்கு முன்பு நம்முடைய brokerage ஃபீஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தரலாம். இங்க மேல ஆர்டர்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் டாப்ல எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ்ல கான்ட்ராக்ட் நோட்டை கிளிக் பண்ணினா நம்முடைய இன்றைக்கான brokerage ஃபீஸை இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி செல் பண்ணதுக்கு brokerage ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட டோட்டலா 50.26 காசை சார்ஜ் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்ட வேலையை நம்ம இப்ப இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு மேல ஃபண்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட் 385 ரூபாயில இருந்து இங்க அமௌண்ட் வித்ட்ரால 300 ரூபாய்னு டைப் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். brokerage போக மீதமுள்ள அமௌண்ட் நம்முடைய கேபிட்டல்ல ஆட் ஆயிடும். ஆப்ஷன்ஸ்ல புக் பண்ற ப்ராஃபிட்டை உடனுக்குடனே வித்ட்ரா போட்டாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நான் முன்பு சொன்னது போலவே நம்முடைய ப்ராஃபிட் மற்றும் கேபிட்டலை மார்க்கெட் முடியும் வரை பத்திரமாக பாதுகாத்து விட்டோம். மார்க்கெட் இப்போ கரெக்ஷன் ஆன பிறகு பேங்க் நிஃப்டி 414.30 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவராலா 45,570.70 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 176.40 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 19,996.35 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை FIN Niftyக்கான வீக்லி எக்ஸ்பைரி டே இருந்தாலும் நான் FIN Niftyல ட்ரேடிங் பண்ண போறது கிடையாது. Nifty 50ல தான் ட்ரேடிங் பண்ணுவேன். நாளை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from market என்னாச்சு.